வெல்கம் டு ஃப்ரிஸ்கோ ஸ்டுடியோஸ் இன் மூவி அடாப்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2.0. எல்லாருக்குமே தெரியும் 2.0 இந்தியாஸ் மோஸ்ட் அவைட்டட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மூவி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு அமெரிக்கால வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சுட சுட ரிவ்யூ பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா, ஒரு ரஜினி ரசிகனா, ஒரு சங்கர் ஃபேனா, ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேனா இந்த படம் எப்படி இருக்கு அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா இல்லை, ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர்ல பார்த்ததுதான். மொபைல் ஃபோனால வர பிரச்சனைங்கன்னா மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்டி ஹியூமனா ஒரு ஈவல் கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ட்ரெய்லர்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் அதை ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம சீட்ல உட்கார வச்சு என்டர்டெயின் பண்ணியிருக்காரு சங்கர். ஸ்கிரீன் பிளேன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வசீகரனுக்கும் ஏமி ஜாக்சனுக்கும் கொடுத்தோன்னே 5-6 நிமிஷத்தே படம் கதைக்குள்ள போட்டு மொபைல் போனை தூக்குறாங்க. அங்க இருந்தா படத்தை ஆரம்பிக்கிறாரு. மொபைல் போனை தூக்குறாங்க, யார் தூக்குறாங்க, ஏன் தூக்குறாங்க, எதுக்கு தூக்குறாங்க, அந்த மொபைல் போன் தூக்கினதுக்கு அப்புறம் என்னென்ன சீக்வன்ஸ் நடக்குது, அந்த மொபைல் போன் அகைன்ஸ்ட் ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்றது கதையை மையமா வச்சுக்கிட்டு படம் நகருது. மொபைல் போன் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேரை கொலை பண்ணுது. அது யாரு, எதுக்கு கொலை பண்ணுது அப்படிங்கிறது ஒரே டிராகிங்கா இழுத்து போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அதே சொல்றது ரொம்ப 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 போரிங்கா இருந்தது. அப்புறம் சிட்டிக்கு ஒரு லீடு கொடுக்குறாரு, 2.0 ஒரு லீடு கொடுக்குறாரு. 2.0 வந்து வில்லனை எப்படி டேக்கிள் பண்ணுதுன்றதுதான் மொத்த ஸ்கிரீன் பிளேவாகவும் இருக்கு. ஸ்கிரீன் பிளேலன்னு பாத்தீங்கன்னா பெரிய எப்படி சொல்றது, ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா சங்கர் எதுவும் மெனக்கேட்ட மாதிரி தெரியல. இந்தியன் அன்னியன் இதெல்லாம் சேர்ந்து போட்ட ஒரு கலவையா தான் எனக்கு தோணுச்சு. இந்தியனையும் அன்னியனையும் ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு மசாலா பண்ணி அதை அப்படியே ஒரு படமா எடுத்து வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துல கதை ஃபுல்லாவே ஒரு டெக்னாலஜி நோக்கியே போறதுனால வெரி மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்ததுலயுமே செலக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏமி ஜாக்சனோட செலக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஒரு ரோபோவா அவங்க நடிச்சது வந்துட்டு அவங்க ரோபோக்காவே அவங்க செஞ்ச மாதிரி இருந்தாங்க. அக்ஷய் குமார் வயசான தோட்டத்திலயும் வராரு, ஒரு அகைன்ஸ்ட் ஆன்டி ஹியூமனாவும் வராரு. பட் வயசான தோட்டத்துல அக்ஷய் குமாருக்கு அவ்வளவா எடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்தியன் தாத்தாவை அக்ஷய் குமார் பண்ணா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது. வசீகரன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்திரன் படத்தை விட 2.0 இன்னும் கொஞ்சம் வசீகரமாவே இருந்தாரு. இன்னும் கொஞ்சம் அழகா தெரிஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு. எந்திரன்ல வந்து அவ்வளவு பெரிய கிளாரிட்டி ஒன்றும் அதுல ரொம்ப கொடுக்கல. இதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. சனான்னு பேசுறாங்க, ஆனா சனா ஸ்கிரீன்ல வரல. வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஸ்கிரீன் பிளேல பாட்டு எப்போ வருங்கிற கியூரியாசிட்டி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 பாட்டுமே அட் த எண்ட் ஆஃப் த மூவி வந்தது கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் தான். படம் முடிய போதே பாட்டே காணமே அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. எந்திரன்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், பீதாபுரம்னு சொல்லிட்டு பார்பர் ஷாப்ல உட்காந்து பண்ணது. அதுக்கப்புறம் அவர் போய் எந்திரன்ல சிட்டி வந்து வண்டி ஓட்டிட்டு வர கான்சிக்வன்சஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா சீன் பண்ண மாதிரி இருந்தது. 2.0 அந்த மாதிரி சுவாரஸ்யமான சீன்கள் இல்லையோன்னு தோணுச்சு. விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட எனக்கு என்ன பட்டது அப்படின்னா படத்துல வந்து புதுசா புதுமையா ஒண்ணுமே இல்லையோங்கிறது. சீன்ஸ் செலக்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா புதுமையா ஒண்ணு இல்லை. எந்திரன்ல இருக்கிற மாதிரியே தான் அதே மாதிரி பால் ரோல் ஆகுது, ஷூட் ஆகுது, அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு நிறைய அடிஷனல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி படம் பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு வாவ் சம்திங் நியூ, கெட் ரெடி ஃபோக்ஸ், ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ்ங்கிற மாதிரி டயலாக்ஸ் ஒரு சீன் செலக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். ரைட், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் பத்தி பார்க்கணும்னா லைட்டா ஏமாற்றம் தான் சொல்ல முடியும். எந்திரன்ல டைட்டில் கார்டுல நம்ம எஸ்பிபி பாடும்போது புதிய மனிதா பாட்டு வரும்போது ஒரு புல்லறியும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இந்த படத்துல இல்லைங்கிறதா எனக்கு என்னமோ தோணுச்சு. நல்ல பாட்டுங்க 2 பாட்டு, ஆனா 2 பாட்டுமே கடைசியில படம் முடியும் போது தான் வச்சு ஒன்று டைட்டில் எண்டில் ஒன்று அதுக்கு முன்னாடி வருது. ஸோ படத்துல வந்துட்டு ஓகே சாங்ஸ் எல்லாம் போட்டு சாங்ஸ்க்கான இடமே இல்லை படத்துல. ஸோ அதை அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் கரெக்ட். மற்றபடி மியூசிக் வந்துட்டு படத்துல ஓவராலா பெருசா பிளே ஆகல. 2.0 மட்டும் வர ஒரு இன்ட்ரடக்ஷன் டியூன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிஜிஎம். பட் ரெப்பிட்டேட்டிவா ஒரு 2-3 பிஜிஎம் பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. ஓவராலா ஒரு மியூசிக் வந்து பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றும் சொல்ல முடியல. படத்துல வந்து ரஜினி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு ஸ்டைல் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நிறைய ரஜினி எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல இல்லை அப்படிங்கறதான் உண்மை. நம்ம எந்திரன்ல பார்த்த மாதிரி ஸ்டைல் அண்ட் டயலாக்ஸ் அது எல்லாமே 2.0 கம்மியா தான். 2.0 டயலாக்ஸ்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் டயலாக்ஸ், அதாவது மனதை தொடுற அளவுக்கு டயலாக்ஸ் எந்திரன் உள்ள இருந்த அளவுக்கு இல்லை. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ எம் சிட்டி, ஐ எம் த ரோபோ, ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ் பிளா பிளா பிளான்னு தலைவர் சொல்றது. அப்புறம் வந்து ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் ஒரு அழகான ஒரு சீன் வைக்கிறது, அதுக்கு ஒரு டைலாக் சொல்றது. பார்பர் ஷாப்ல வர செல்ஃபி, அப்புறம் என் பேரை கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மனசு தொடுற அளவுக்கு எந்த ஒரு டைலாகுமே இல்லைன்னு
தான் சொல்லணும். ஆனா ஜெயமோகன் அங்கங்க அவரோட கவிதை அந்த அக்ஷய்குமார்ன்ற ஒரு கேரக்டர் வழியா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் when compared to எந்திரன் 1, so disappointing. ஒரு ஃபேமிலி, சின்ன பசங்க ஒரு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்டில் அதுலயும் ஒரு டவுட் இருக்குது. சின்ன பசங்களை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு எந்திரன்ல இருந்த நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இல்லைங்கிறது வந்து ஒரு குறைதான். ஸோ இப்போ நம்ம எந்திரன்ல பார்த்தோம்னா ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும், ஒரு ஸ்லம்ல வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சுட்டு வர மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியை கவர் பண்றதுக்கு இருந்துச்சு. அது எல்லாமே டோட்டலா 2.0 மிஸ்ஸிங். இது டைரக்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஃபிக்ஷன் மூவி. ஸோ அதனால குழந்தைங்களா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான். நடுவில் நியூட்ரலைசேஷன் ஒரு கான்செப்ட் பத்தி ஒரு 1/2 மணி நேரம் இழுக்கிறாங்க. சவான்னு இருக்குங்க. சங்கரை பொறுத்த மட்டும் ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தரப்பான ஆடியன்ஸுக்கும் ஒரு எலிமெண்ட் வச்சிருப்பாரு. கிட்ஸா இருக்கட்டும், அடல்ட்ஸா இருக்கட்டும், ரிட்டையர்ட் பர்சனா இருக்கட்டும், மிடில் ஏஜ் பர்சனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல எலிமெண்ட்டுமே இல்லைன்னு தான் தோணுச்சு. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் குழந்தைங்களுக்கு ரங்கூஸ்கின்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. நிறைய கான்சிக்வன்சஸ் சிட்டி ஃபேஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்னாங்க. சிட்டி ஃபேஸ் பண்றது எல்லாமே குழந்தைகளுக்கான சீன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எந்திரன் 1. ஆனா இந்த படத்தை குழந்தைங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு. இது எல்லாமே சங்கர் மூவில யூஸ்வலா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு அவர் ப்ரொபோர்ஷனேட்டா மெனக்கெடலன்னு தான் தோணுச்சு மூவியை பார்க்க. படத்துல சங்கரோட எலிமெண்ட் நான் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. எல்லாமே பூர்த்தி அடையலன்னு தான் சொல்ல முடியும். பட் விஷுவலி VFX வைஸ் this is a technical excellence for Indian cinema. இந்தியன் சினிமாவுக்கு கண்டிப்பா ஒரு மேஜர் மைல்ஸ்டோன். பாகுபலி தான் நம்மளுடைய ஒரு எல்லைகள்ல இருந்தப்ப இது அதை வந்து பீட் பண்ணி டெக்னிக்கலி இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் மூவியா வந்துருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் மூவியா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுலயும் ஒரு டவுட் இல்லை. சங்கர்ங்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு 45 லட்ச ரூபாய் இந்தியாவில படம் எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துல 1.25 கோடிக்கு ஜென்டில்மேன் எடுத்து படத்தோட பட்ஜெட்டையும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது இது கொடுத்தவரு. ஸோ இன்னைக்கு வந்து 500 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில ஹி டன் கிரேட் ஜாப். படம் வந்து டெக்னிக்கலி வெரி சவுண்ட் மூவி. VFX 3D and beaten every aspects of it. ஒரு ரஜினி ரசிகருக்கான எல்லா எலிமெண்ட் இருந்துச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்டில் நாட் வெரி கன்வின்சிங். சங்கர் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்ததாங்கிறதும் ஒரு இட்ஸ் நாட் சோ கன்வின்சிங். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50. எல்லாருமே வந்து கண்டிப்பா இது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான இருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல வித் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் இட் காட் அட்லீஸ்ட் மேபி மே ரன் இட் மே கலெக்ட் அ மூவி. பட் இது வந்து நாளைக்கு எந்திரன் மாதிரியோ ஒரு பாஷா மாதிரியோ ரிப்பீட்டடா மக்கள் பார்ப்பாங்க. நாளைக்கு ஜிடிவில ரிலீஸ் ஆகும்போது மக்கள் திரும்பி பார்ப்பாங்களா, அதுதான் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா ஒரு தடவை எல்லாரும் பார்க்கணும். பக்ஷிராஜான்ற பறவை மேல பணத்தை பறக்க விட்ட சுபாஷ் கரன் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் படம் எப்படி கல்லா கட்டுதுன்னு. நன்றி, வணக்கம். Yeah. Very nice. The movie was very good. We like the message. Okay, thank you. Srikanth was as usual. Okay, thank you. How are you? Same comments. Good movie. Message was really good regarding cell phones, and I really liked the whole Transformers and session of the good visuals actually. Thank you. Appreciate it. Very nice only. Technology was very good. They're utilizing all the technology and very nice to see them. Thank you. How about you? The movie was perfect. You should watch only on 3D. 3D is utilized maximum. I used to watch all English movies on 3Ds, and this is equivalent to English movies. There is no compromise. Thank very you. nice. Thank you. You should watch it one more. Thank you. Just to watch the 2.0. First off, it's really awesome actually. There's a lot of punch and other things. It's pure of Rajini movie, and actually has done well. Second half is more of action and a lot of 3D effects and pure VFX. Thank you. Overall, it's just இது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கிற மூவி. கண்டிப்பா 3Dல தான் பார்க்கணும். குழந்தைங்களோட கூட்டு போய் பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நன்றி, நன்றி. நல்லா இல்ல உண்மையை சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததா? படம் உங்களுக்குமா பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருந்தது?
செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா இருக்கு சுவாரஸ்யமா. எப்படி இருந்தது படம்? பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? எஃபெக்ட் நல்லா இருந்தது, பட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. தான் இருந்தது. தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு? தலைவர் நடிப்பு நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு படம் பெருசாக ஓடுமான்னு தோணும். ஓகே.